இந்த முக்கியத்துவத்தை ஏன் சீமான் கூட்டம் நடத்தினார்ல, பஞ்சமி நில போராட்டம். அனைத்து தமிழ் சமூகத்தினரையும் ஒண்ணா இணைச்சு, வேற வரலாற்றுல வேற எப்பவுமே அப்படி ஒரு கூட்டம் நடந்தது கிடையாதுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பும், பஞ்சமி நில மீட்புங்கிற கோரிக்கைய வச்சு, எல்லா சீமான் சமூக தலைவர்களும் எல்லா சமூக தலைவர்களும் ஒண்ணா உட்கார்ந்தாங்க. தமிழன பார்த்தா வந்து சாதி வெறியன், ஜாதி வெறியன்னு சொல்லு. அத்தன பயலும் எல்லா சாதிக்காரனும் ஒண்ணா உட்கார்ந்ததுதான். நீ நல்லா அக்கறை உள்ள மீடியாக்கள்லாம் காட்டியிருக்கும்ல. சீமான் அப்படி ஒரு கூட்டத்த நடத்தினாரு. மாடுகளுக்கான உரிமைக்காக கூட்டம் நடத்தினாரு. மீனவர்களுக்காக கூட்டம் நடத்தினாரு. இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். ஒவ்வொரு இது இன்னும் அடுத்து மரங்களுக்காக நடத்துறாரு. இப்படி ஒவ்வொன்னா பண்ணிட்டே இருக்காருல்ல. இதுல எல்லாம் முக்கியத்துவம் இல்ல. அதுல ஏதாவது சர்ச்சை தான் பார்ப்பான். சர்ச்சையை உருவாக்கி அதை வந்து நெகட்டிவா மாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்படி முக்கியத்துவம் கொடுத்து பண்றது இல்ல. இந்த முக்கியத்துவம் கொடுத்துக்கிறதுக்கு காரணம் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த பின்னணி. விஜயை தமிழர்கள்ட்ட அதாவது தமிழர்கள்ட்ட எழுந்த இந்த தமிழின எழுச்சி அப்படிங்கிறத மடை மாத்துறதுக்கு விஜய்ங்கிற ஒரு நடிகரை அவரை வந்து களத்துல பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற யுக்தி. இதுல வந்து பலருக்கு லாபம் இருக்கு. விஜய் வருவதன் மூலமாக நாம் தமிழரை அடிக்கலாம் அப்படிங்கிற நினைக்கிற கூட்டத்துக்கு லாபம் இருக்கு. இந்திய தேசிய அரசியலுக்கு லாபம் இருக்கு. திராவிடத்துக்கு லாபம் இருக்கு. ஏன்னா நான் இங்க வந்து மொத்த பேருக்கும் எதிரியா இருக்கிறது ஒரே தான் தமிழர்களுடைய அரசியல் தான். அது வந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்கள்ல எப்பவுமே ரெண்டு வந்தேரிகளுக்கு வந்து பிரச்சனை யாரா இருப்பான், அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஒரிஜினலா இருப்பான். ஆமா, இப்ப நாளைக்கு எழுதி வச்சுக்காங்களேன். இப்போ வட இந்தியர்கள் இவ்வளவு பேர் வர்றாங்கல்ல, அந்த வட இந்தியர்களும் இங்க இருக்கிற ஏற்கனவே வந்த இந்த திராவிடர்களும் நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா நிற்பான். இப்பவே நிக்கிறாங்க. ஆமா, ஏன்னா ஆந்திராவில வந்துட்டு மார்வாடிகளை வெளியேற்ற சொல்லி தெலுங்கர்கள் எல்லாம் போராட்டம் நீங்க பாத்திருப்பீங்க. மார்வாடிகளும் இங்க நம்ம அதை சொல்லிட்டோம்னா நம்ம இங்க வந்து இனவெறியர்கள். அங்க அவர்கள் சொன்னா வந்து அது புரட்சியாளர்கள். தமிழன் சொல்லிட்டா வந்து இனவெறி. நீ அங்க அவனை சொல்றல்ல, அதே லாஜிக் தானே எங்களுக்கும் பொருந்தும். அப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்குது. இங்க இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கல. இவங்க அந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இந்த மண்ணுக்கான அரசியல் இல்ல. அங்க ஒரு மண்ணு சொன்னீங்கல்ல, அந்த மண்ணுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. அதனாலதான் இங்க இருக்கிற மலைகள்லாம் குறைஞ்சி அந்த மண்ணுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது, எல்லா மண்ணுக்கும் விற்கிறது, இங்குள்ள இயற்கை வளங்கள் எல்லாம் வந்து அள்ளி விடுறது. ஒரு மண் மீது அந்த மண்ணை சார்ந்தவனுக்கு அக்கறை இருக்கும் சார். வெளியில இருந்து வந்து பயலுக்கு என்ன அக்கறை இருக்கும்? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம். அசலூர்காரனுக்கு அந்த ஊரை பத்தின என்ன அக்கறை இருக்க போகுது? அவன் கிடைக்கிற வரைக்கும் லாபம் தான் பார்ப்பான். அதுதான் இன்றைய திராவிட கட்சிகள், திராவிடம் அரசியல் எல்லாத்துக்குமே. பெருசா வெங்காயத்துக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை சார். திராவிட அரசியலுக்கு ஒரே இதுதான். அது இந்த மண்ணை வந்து சுரண்டி பொழைக்கிறது தான். தமிழர்களை தலையில மிளகா அரைச்சி பொழைக்கிறது தான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து 2009 முன்னாடி வரைக்கும் அந்த கூட்டத்தோட சுத்தி விசில் அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கைத்தட்டல பறக்க விட்டுக்கிட்டு இருந்தப்போ புரியல சார். அசிங்கமா தான் இருக்கு. இப்ப